வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் லிட்ரேச்சருக்கான ஒரு ஓரியன்டேஷன் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டிக்கான கிளாஸ். ஆக்சுவலி இதை 2வது டைம் எடுக்கிறேன். ஏன்னா Zoomல வந்து பிட்வீன்லேயே வந்து ரெக்கார்டிங் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் போடுறேன். திரும்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து புதுசாக அந்த சிலபஸ் வந்து போன வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், எனக்கு வந்து ஏன் இந்த சிலபஸ் வந்து எனக்கு தேவை? நான் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் தானே போகிறேன். எனக்கு ஏன் இந்த திருக்குறளோ தமிழ் லிட்ரேச்சரோ இல்லை தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியோ இல்லை சொசைட்டியோ நம்மளுடைய பண்பாடோ வந்து நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. சரியா? யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. நீங்கள் இந்தியாவில் இல்லை, தமிழ்நாடே கூட என்ன பல வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு மாநிலம் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்க அப்படின்னா வந்து இன்பிட்வீன் நீங்கள் போகக்கூடிய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான வட்டார பேச்சு வழக்கு இருக்கும். இங்கே இவங்களுடைய உணவு வகையானது ஒரு முறையாக இருக்கும். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்குது, ஆனால் சின்ன சின்ன வேறுபாடுகள் அப்படிங்கிறது குறிப்பாக பேச்சு வழக்கில் அவங்களுடைய உணவு பழக்கத்துலலாம் நிறையா கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்தியா அப்படிங்கிறது என்ன ஒரு 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 சப்கான்டினென்ட், ஒரு மிகப்பெரிய துணைக்கண்டம். இந்த துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பல்வேறு விதமான மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு இன மக்கள், அதுக்கப்புறம் என்ன பல்வேறு வகையான ஜியாகிரபிக்கல் டிவிஷன், இது எல்லாம் இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன ஒரு ஒற்றுமையான ஒரு ஒரு யூனிட்டியா இருக்கும். சரியா? ஸோ இதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன டைவர்சிட்டி. அது ஒன்று. சரியா? அப்போ வந்து என்னன்னா நம்ம இந்த வேற்றுமையில வந்து நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி யூனிக்குவா இருக்கு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது, அது நம்மளுடைய சோஷியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அது ஒன்று. சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோடைய growth அப்படிங்கிறது இட் இஸ் கம்பேரபிள் வித் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஒரு வளர்ச்சியடைந்த நாடுகளோட தான் நம்மளுடைய வளர்ச்சியை வந்து கம்பேர் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் புதுசாக பார்த்துக்கலாம். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். சரியா? புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரைக்கும் என்னன்னா 2030 நாங்கள் என்ன கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதில் வந்து 50% என்ன நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு மத்திய அரசு வந்து சொல்லிச்சு. சரியா? அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா 12th முடிச்சுட்டு யாரெல்லாம் காலேஜ் என்ட்ரியாக வராங்க இல்லையா, அவங்க தான் வந்து என்னன்னா அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பட் தமிழ்நாடு வந்து 2020 என்ன 49 இல்லை இப்போ 51 வந்திருக்கதா அவர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இதுக்கான பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அந்த சோஷியல் மூமெண்ட்டு, அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் தாட்டு, அது எப்படி இங்கே டெவலப்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆச்சு. சரியா? ஸோ நீங்கள் நீதி கட்சி வந்து பார்க்கலாம், ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு ரிஃபார்ம் பார்ட்டி. அது வந்து என்ன ஒரு இதை இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு இதை ரிலேட் பண்ணுறேன். அது 1921 என்ன அவங்களுக்கு 1000 விளக்கு பகுதியில் ஒரு மிட் டே மீல் ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. லேட்டர் காமராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1956 அதை மதிய உணவு திட்டமாக கொண்டு வந்தார். எம்ஜிஆர் வந்து என்ன சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தார். இது ஒரு எவால்யூஷன். இப்போ இந்த திட்டத்தை அடிப்படையாக வச்சு மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா 1995 வந்து என்ன மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 1995 வந்து மிட் டே, 1995 வந்து மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறாங்க. ஓகே. ஸோ இதுக்கும் இந்த எஜுகேஷன் பாலிசிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷனை வந்து உறுதி செஞ்சிச்சு. சரியா? இது வந்து பள்ளிகள் செல்லக்கூடிய மாணவர்களுடைய விகிதத்தை அதிகரிச்சது. இடைநிற்றல வந்து என்ன ஸ்கூல் டிராப் அவுட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுச்சு. இதெல்லாம் வந்து 56 இருந்தே பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சரும் என்னன்னா எப்போதுமே என்ன ஒன்னோட ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய வடிவமாக தான் இருக்கும். இங்கே எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதுக்கு பிஹைண்ட் தட் ஒரு பியூரோக்ராட் சப்போர்ட்டிங் வந்து இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட் எல்லாமே என்ன அப்படின்னா வந்து இந்த பெரும்பாலும் வந்து இந்த திராவிடியன் பிரின்சிபல் இல்லை சோசியல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல் அதனோட என்ன பின்னி பிணைந்திருப்பாங்க. அதனால அவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமுமே என்ன அப்படின்னா இதனோட பின்னி பிணைந்ததாக தான் இருக்கும். அது ஒன்று. சரியா? ஸோ அப்போ என்னன்னா இந்த விஷயத்தில் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத காட்டில் என்ன பலவிதமான இஷ்யூஸ் இருக்குது. சரியா? மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுகளுக்கும் சரி, இல்லைங்க மத்திய அரசு அப்படிங்கிறத காட்டிலும் தெர் இஸ் அன் ஐடியலிஸ்டிக், சரியா, ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விதமான ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது இருக்கு. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போன 2016 எலெக்ஷன்ல லாஸ்ட் ராஜ்யசபா
மக்களவை தேர்தலா இல்ல 2014 பார்லமெண்ட் தேர்தலில் மோடியா டாடியா லேடியா அப்படிலாம் சொன்னாங்க. அதற்கு பின்னாடி வந்து நிறைய அரசியல் இருக்கு, அதற்கு பின்னாடி நிறைய வளர்ச்சி இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னா இந்த ஒரு விஷயம். அப்போ இது ஒண்ணு. அடுத்து தமிழ்நாட்டில் சொல்றேன், என்னடா தமிழ்நாட்டில் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு. இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் என்ன அப்படின்னா வந்து பிற்காலத்துல வந்து இந்த 70ல எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து பிரைவேட் காலேஜஸ்க்கு அனுமதி பண்ணாரு, எஜுகேஷனை பிரைவேடைஸ் பண்ணாரு. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு கவர்மெண்ட் கிட்ட தட் இஸ் நோ ஃபண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருந்துச்சு. ஸோ பிரைவேட்டும் என்ன இது பண்ணிக்கலாம். பட் லேட்டர் இட் பிகம் கமர்ஷியல். ஆனா அப்போ ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து உருவாக்குச்சு. இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் உருவானதுனால என்னன்னா 1991 வந்து எல்பிஜி அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு லீடிங் மேனுஃபேக்சரரா இல்ல லீடிங் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டேட்டா இல்ல ஒரு லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸா வந்து தமிழ்நாடு வந்து திகழ்ந்தது. அப்படி வரக்கூடிய இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மேன் பவர் சப்ளை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேடைசேஷன் ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே வந்து என்ன நீங்க கொண்டு வரலாம் ஒண்ணு. அதே மாதிரி வந்து ஐடி அப்படிங்கிறது என்ன 1991 அப்புறம் தான் டெவலப் ஆச்சு. அதுக்கும் என்ன போதுமான அளவுக்கு இன்ஜினியர்ஸ் இது பண்ணுச்சு. ஸோ இது இன்டெரக்டா என்னன்னா எக்கனாமிக் லிபர்ட்டி வந்து கொடுத்தது. பொருளாதாரம் வளரும் போது என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுல நீங்க சில இண்டிகேட்டர்ல எடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல வந்து தமிழ்நாடு எல்லா இண்டிகேட்டர்லயுமே வந்து முன்னணியில இருக்கும். அப்போ நீங்க ஒரு அரசு பணிக்கு வந்து நீங்க போகிறீங்கன்னா இப்ப இது மாதிரியான ஒரு சூழல் ஒண்ணுல 2017 வந்து 18லயோ மோடி வந்து திருக்குறள்ல வந்து தாய்லாந்து மொழியில அறிமுகப்படுத்துவார். அப்படி அறிமுகப்படுத்தப்படும் போது இங்க உள்ள வந்து பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா திருக்குறளுக்கு வந்து காவிச்சாயம் வந்து பூசிடுவாங்க. சரியா? திருக்குறளுக்கு காவிச்சாயம் பூசும் போது இங்க இருந்து என்ன ஒரு எதிர்வினை வந்து வரும். அந்த எதிர்வினை வந்து வரும்போது என்ன அப்படின்னா வந்து அப்பதான் திருவள்ளுவருடைய தேவை வந்து எல்லாருக்குமே வந்து என்ன தேவை அப்படிங்கிறத காட்டிலும் நம்மளுடைய இனிக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் இப்ப இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்ன ஒரு ஐடியலிஸ்டிக் அப்படிங்கிறதுனால நீங்க பப்ளிக் சர்வீஸ் போகும்போது நம்ம தமிழ்நாடு எந்த அடிப்படையில் வளர்ச்சி அடைஞ்சதோ அதை உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிந்தது அப்படின்னா அதன் அடிப்படையில நீங்க வந்து என்ன ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதாகட்டும் இல்ல அதை ஃபாலோ பண்றதாகட்டும் உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் என்ன இதனால நம்மெல்லாம் என்ன இந்த இந்த பிரின்சிபலால இல்ல இந்த ஐடியால நம்ம பயனடைஞ்சவங்க எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். சரியா? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பியூரோகிரசி எடுத்துக்கோங்க, இல்ல லாஸ்ட் குரூப் 1 சர்வீஸ் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் குரூப் 1 சர்வீஸ்ல வந்து 180 போஸ்ட்ல வந்து there is no open cut, அதாவது வந்து நோ ஓப்பன் கேட்டகரி இந்த சென்ஸ் பிராமின்ஸே கிடையாது. சரியா? எல்லாருமே பேக்வர்ட் கிளாஸஸ் தான். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன். இதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்க நார்த் இந்தியாவில கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன இன்னும் அங்க வந்து என்ன ஹையர் காஸ்ட் பீப்புள் தான் வந்து தேர் கலெக்ட் அந்த அந்த பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து போய் உட்கார்றாங்க. அப்போ அதுக்கான வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ நீங்க வரும்போது நமக்காக என்ன கொஞ்சம் நம்ம சமூகத்துக்காக என்ன நம்ம முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன நம்ம செயல்படுவதற்கோ இல்ல அதன் அடிப்படையில் நடப்பதற்கோ என்ன நமக்கு வந்து புரியும். அதுக்காண்டி என்ன இவங்க வந்து நம்ம கிட்ட பிரின்சிபல்ல இது பண்றாங்கன்னு கிடையாது. தெரிஞ்சதுன்னா என்ன நம்ம தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சது, ஸோ இதற்கான காரணங்கள் என்ன, அப்போ இப்படிதான் இருக்கு, இது எல்லாமே புரிஞ்சுதுன்னா ஓரளவுக்கு நீங்க லைக் உங்களால் நல்லா சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது. பட் இதுல நெகட்டிவ்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். பட் இப்போ வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் நான் பேசுறேன். ஓகேவா? இப்போ அந்த அடிப்படையில் சிலபஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் அறிமுகப்படுத்துறதுக்கான காரணத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஓகே. இப்போ வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி இப்போ இந்த டாபிக் கீழே வந்து பார்க்கலாம். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸை வந்து பார்த்துடலாம். சரியா? இதெல்லாம் மாடல் கொஸ்டின் பார்ப்பேன். கரிகால சோழன் வாஸ் டிஸ்டிகைன்ஸ் அஸ் எ பொன்னிக்கு கரை கண்ட பூபதி அப்படின்னு சொல்றாங்க. The stone construction named Kallanai, a masterpiece in water management fitted with the water canals, was constructed by கரிகாலன். பொன்னிக்கு கரை கண்ட பூபதி என கரிகால் சோழன் சிறப்பிக்கப்படுகிறான். நீரை நெறிப்படுத்தும் வாய்க்கால்களால் இணைக்கப்பட்ட தலை சிறந்த கட்டுமான கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. இந்த ரெண்டு விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் மினிட் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஒரே ஒரு ஜஸ்ட் 2 minutes அப்படியே லைன்ல இருக்கும். சரியா?
1 மினிட் அப்படி லைன்ல இருங்க வரேன். ஓகே ஃபைன். ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் சரி சால்வ் பண்ணிட்டேன். கரிகால சோழன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பொன்னிக்கு கரை கண்ட பூபதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நீரை நெறிப்படுத்தும் வாய்க்கால்களால் இணைக்கப்பட்ட தலைசிறந்த கற்கட்டுமான கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. இப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுமா? அதாவது வந்து என்ன சொல்றது அப்படின்னா வந்து இப்போ இதுல ஒரே நிமிஷம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கல்லணையை கட்டினது வந்து என்ன கரிகாலன் அப்படிங்கக்கூடியது வந்து தெரியும் சரியா. ஸோ இது நமக்கு வந்து என்ன ஒரு புரிதல். அதுக்கப்புறம் என்னன்னா பொன்னிக்கு கரை கண்ட பூபதி என கரிகால் சோழன் சிறப்பிக்கப்படுகிறான். இப்ப கரிகால் சோழன் கல்லணையை கட்டுன்னு தெரியும். ஆனா இந்த பொன்னிக்கு கரை கண்ட இந்த இருக்கு இல்லையா, இந்த பொன்னிக்கு கரை கண்ட பூபதி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இப்ப இதுதான் வந்து நமக்கு டவுட். ஓகே, இது எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வந்து காவிரியை குறிக்கும். அப்ப நம்ம இப்ப இது நமக்கு நேரடியா தெரியாது, ஆனா பொன்னிக்கான பெயர் நமக்கு தெரியறதுனால இந்த ரெண்டு சரியா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு யூகத்தின் அடிப்படையில் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாஸ்ட் சிலபஸ். ஆனா நம்ம போதுமான அளவுக்கு இந்த சிலபஸை பத்தின ஒரு முழுமையான புரிதல் இருந்துச்சுன்னா யூ கேன் அப்ரோச் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து இது பண்ணலாம். இப்போ பொய்யா குலக்கொடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொய்யா குலக்கொடினா அது வந்து வைகை இருக்கு இல்லையா, வைகையை தான் என்ன பொய்யா குலக்கொடி நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ஜஸ்ட் நான் கொஸ்டினை மட்டும் இது பண்றேன், பாத்துக்கலாம் அடுத்து. ரைட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த செகண்ட் லைன் ஆஃப் திஸ் வெர்ஸ் ஃப்ரம் புறநானூறு தட் பிகின்ஸ் as follows. யாதும் ஊரே யாவரும் கேளீர், த வேர்ல்ட் இஸ் மை கண்ட்ரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன துப்பினோம் எனினே தப்புன பலவே அப்படிங்கிறது அடுத்த லைன். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன நம்ம புறநானூறு வந்து முழுசா படிக்கணுமா, நிறைய பேர் கேள்வி இருக்கு. இந்த லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க முழுசா படிக்கணும்னு கிடையாது. ஒவ்வொரு லிட்ரேச்சரும் அதாவது வந்து ஒவ்வொரு டெக்ஸ்டும் அதனுடைய தீம் என்ன, அது எதை மையப்படுத்தி வந்து இருக்கு. இப்ப நீங்க சங்கம் டெஸ்ட் அப்படிங்கிறத இப்ப நீங்க வந்து சங்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சங்க நூல்கள் தான் எதை பத்தி பேசுனா வந்து ஒன்னு வந்து லவ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வார். சரியா, வார் அதாவது வந்து காதல் இல்ல அக வாழ்க்கை இல்ல புற வாழ்க்கை. அக வாழ்க்கைனா என்ன, காதல், புற வாழ்க்கைனா என்ன, அதனுடைய போர், ஆட்சி திறன் இதெல்லாம் வந்து பேசும். அப்போ இந்த ஒவ்வொரு நூல் எதை பத்தி வந்து பேசுறது அப்படிங்கிறது புரிஞ்சுன்னா ஓரளவுக்கு பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, யாதும் முறை யாவரும் கேளீர். இதை பொறுத்த வரைக்கும் என்ன மோடி வந்து நிறைய ஒகேஷன்ல வந்து பயன்படுத்திருக்காரு. குறிப்பா வந்து லாஸ்ட் இயரோ அதுக்கு முந்தின வருஷமோ ஐநா சபையோ இல்ல ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து என்ன இதை பயன்படுத்தினார். ஸோ அதை அடிப்படையாக வச்சு இது வந்துச்சு. அப்போ இது எல்லாமே வந்து ஏதோ வகையில லிங்க் ஆகும். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யானை புக்க புலம் போல தானும் முன்னன் உலகமும் கெடுமே. யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே. இது வந்து என்ன அப்படின்னா வந்து டாக்ஸை பத்தி என்ன 2019 வந்து நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன இந்த புறநானூற்று செய்தியில சொன்னாங்க. அப்போ அது எதை வலியுறுத்துது. இப்போ நீங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கூட என்ன ஜூலைல வந்து லடாக்ல போய் மோடி பேசும்போது ஒரு குரலை வந்து சொன்னார். என்ன குரல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா லைக் மரமானம் ஆண்ட வழிச்செலவு தேற்றம் எண்ணான்கே ஏமம் படைக்கு அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா ஒரு படை வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் பகை தலைவரால் நம்பி தெளியப்படுதலாக இன்னான்கும் பண்புகளும் படைக்கு சிறந்தன அப்படின்ட்டு போய் எங்க ஒரு கூட்டத்துல போய் வந்து பேசுறாரு. அப்போ இது மாதிரியான செயல்களை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் பட்ஜெட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் என்ன ஒரு திருக்குறளை வந்து அவங்க இது பண்ணாங்க. அதாவது வந்து ஒரு நாட்டுக்கு வந்து 5 வகையான ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னு. நீங்க கூகுள் கூட அடிச்சு பாருங்க 5 ஜுவல்ஸ் திருக்குறள். அப்படி இல்லைன்னா நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட்ல வந்து என்ன டெக்ஸ்ட்டை வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு, நான் செகண்ட் டைம் எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் முதல்ல 2 மணி நேரம் எடுத்துட்டேன். ஸோ திரும்ப நான் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். சரியா, அடுத்தது கிராமட்டிக்கல் லிட்ரேச்சர் பியானியட் பை தொல்காப்பியம். இதை என்ன நமக்கு டேரக்டா தெரியுமான்னு தெரியாது. இதுல எதெல்லாம் இலக்கிய நூல்னு தெரியும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறள் வந்து இலக்கிய நூல். அதே மாதிரி என்ன மூதுரை வந்து லிட்ரேச்சரு, நீதி வெண்பா லிட்ரேச்சரு. இந்த நன்னூல் அப்படிங்கிறது தான் என்ன தொல்காப்பியம்.
தொல்காப்பியத்தான் ஒரு இலக்கண நூல். அப்போ இதை அடிப்படையாக வச்சு என்ன பார்க்கலாம். அப்போ நீங்க கம்ப்ளீட்டா படிக்கலனாலும் ஓரளவுக்கு இது பண்ணா கூட அப்ரோச் பண்ண முடியும். இந்த கேள்வியை பொறுத்தவரை கொஞ்சம் டஃப். சரியா? இது என்னன்னா, எந்தெந்த கண்டுபிடிப்புகள் எந்தெந்த ஊர்ல கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. தங்கப்பட்டயங்கள், அதுக்கப்புறமா அவர்கள் செய்யப்பட்ட ரவுலட் என்னும் மண்பாண்டங்கள், சூரியன் மற்றும் இயற்கை உருவங்கள், 3000 ஆண்டு பழமை வந்து சுற்றுச்சுவர், இதெல்லாம் வந்து பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுவேன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த டாபிக் அப்படிங்கிறது வாஸ்டா இருந்தாலும், இப்போ இந்த ஒரு கேள்விக்கு வந்து நீங்க நிறைய புக் ரெஃபர் பண்ணாலும் என்ன, இதை ஃபைண்ட் அவுட் பண்றது இட் இஸ் டிஃபிகல்ட். அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஒரு கேள்வி நீங்க எல்லாத்தையும் இது பண்றதை காட்டிலும் இதில் உள்ள ஓரளவுக்கு படிச்சிங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும். சரியா? அடுத்த கிராஃப்டி சிம்பிள்ஸ் ஆஃப் கீழடி ஆர் சிமிலர் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிவிலைசேஷன். கீழடியின் கீழல்கள் குறியீடுகள் பின்வரும் எந்த நாகரிகத்தை ஒப்புநோக்கக்கூடியவை. இண்டஸ் வேலி, அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. என்ன, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரியா? ஏன் அப்படின்னா வந்து கீழடியோட 4ஆம் கட்ட ரிப்போர்ட் வரும்போது இதை பற்றி நிறைய பேர் பரவலாக பேசினாங்க. குறிப்பாக அந்த கிராஃப்டி சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த பாட்டன் எத்தன் பாட்டனில் வந்து எழுதப்பட்ட சிம்பிள் வந்து அதுதான். ஸோ இதுவும் பேஸ்ட் ஆன் த கீழடி இதுதான். சரியா? அப்போ எல்லா கேள்வியுமே கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகி தான் இருக்கு. பட் இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த கேள்வி வந்து வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியுமா? தர்மா, அதர்மம், காமம், மோட்சம் என்ற 4 வகை பாகுபாட்டை இந்திய தத்துவங்கள் குறிப்பிடுகின்றன. தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, சங்க இலக்கியங்கள் முதல் 3 வகைகளை மட்டுமே குறிப்பிடுறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஒரு நிமிஷம், லைக் இப்போ தொல்காப்பியமோ இல்ல சங்க இலக்கியமோ இந்த மாதிரி தர்மம், அதர்மம், காம, மோட்சம் குறிப்பிடாது. இது எதை பத்தி பேசும் அப்படின்னா வந்து அறம், பொருள், இன்பம், வீடு. சரியா? அறம், பொருள், இன்பம், வீடு, அறம், பொருள், இன்பம், அதை பத்தி தான் வந்து பேசும். இல்ல எழுத்து, சொல், பொருள் அப்படி வச்சுக்கலாம். அப்பனா இது வந்து மேட்ச் ஆகாது. அப்போ என்ன, ரெண்டுமே இல்ல. சில விஷயங்களை நம்ம படிச்சதை அடிப்படையாக வச்சு இன்டர்பிரட் பண்ணி லாஜிக்கலாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாலே சப்ஜெக்டை வந்து நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதனால என்னன்னா, எக்ஸ்டென்சிவாக வந்து எந்த அளவுக்கு உங்களால் வாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை வாசிக்கணும். இதில் நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி லிட்டில். சரியா? இது எல்லாமே வந்து லாஜிக்கலாக நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஓகே, இப்போ நம்ம சப்டாபிக் கிளாசிஃபிகேஷனுக்கு போகலாம். இப்போ தமிழ் சமுதாய வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனுடைய தோற்றத்தை பற்றி ஒரு பொதுவான ஒரு இது பார்க்குற மாதிரி இருக்கும். அதுல இருந்து சில கேள்வி வரலாம், யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழி அடிப்படையில் வந்து தமிழருடைய தோட்டத்தை வந்து எப்படி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இன அடிப்படையில் இதில் நீக்ரிடோக்கள், மங்கோலாய்ட்ஸ் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. மீட்டரின் மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இலக்கிய ஆதாரத்தின் அடிப்படையில். அடுத்து ஜியாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன், இந்த கோண்டுவானா, பேஞ்சியா, பேந்தலசா, இதெல்லாம் பார்த்தா லெமுரியா, இந்த சொல்லுவாங்க. அடுத்து பல்வேறு ஆய்வாளர்கள் வந்து இதை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது, லிங்க்ஸ் பிட்வீன் த தமிழ் லேண்ட் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் இதுக்கான தொடர்பையும் வந்து என்ன நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுல இருந்து என்ன அடிப்படையான சில கேள்விகள் வந்து ஃப்ரேம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேள்வி வருமாங்கிறது டவுட் தான். பட் என்ன வந்தால் இந்த ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அசட் டிஸ்கவரிஸ் லைக் கீழடி, ஆதிச்சநல்லூர், இந்த மாதிரி இடங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது, அதனுடைய சிறப்பம்சங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய சிறப்புத்தன்மை. இப்போ கீழடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டி சிம்பிள் சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன உரைக்கிணறு சொல்கிறாங்க. இப்போ இந்த உரைக்கிணறு அப்படிங்கிறது எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா வந்து லைக் இண்டஸ் வேலியில் இருந்ததோட என்ன ஒப்பிடுறாங்க. அப்போ இங்கே வந்து என்ன இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இங்கே அந்த மண்பாண்டத்தில் எழுத்து இருந்ததுனால என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த கால சங்ககால சமூகம், இந்த கீழடி சமூகம் அப்படிங்கிறது என்ன ஒரு கல்வியறிவு பெற்ற சமூகமாக திகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத புரிய வருது. அப்போ எதையுமே வந்து நீங்கள் ஃபேக்சுவலாக படிக்காம, சில ஃபேக்சுவலும் வேணும், பட் அட் த சேம் டைம் என்ன அந்த செய்தியினுடைய பின்பலத்தை வந்து எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அடுத்து நாணயங்கள். சரியா? நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரூபாய், பராகன், பணம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கிடைக்கும் ரோம நாணயம். அடுத்து வெளிநாட்டுடைய குறிப்புகளை பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் என்ன சொல்றாரு, பாகியான் என்ன சொல்றாரு, அதே மாதிரி என்ன பெரிபுலியஸ் எழுதுன அந்த தாளமீன், இதெல்லாம் மாதிரி அவங்கெல்லாம் என்னென்ன கருத்து வந்து சொல்றாங்க, அந்த நூல்களில் வந்து தமிழகத்தை பற்றி ஏதாவது குறிப்பு இருக்கா, இந்த மாதிரி வந்து பார்க்கணும். அடுத்து தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம சங்க இலக்கியத்துல இருந்து ஆரம்பிப்போம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் 10 பாட்டு 8 தொகை, 11 மேல் கணக்கு 11 கீழ்கணக்குன்னு புரியும். இந்த 11 மேல் கணக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எதை பற்றி பேசும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அகம்புறம். சரியா? அகம்புறம்னா என்ன, அகம்னா வந்து காதல் வாழ்க்கையை பற்றி, தலைவனும் தலைவியும் எப்படி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து புறம் அப்படின்னா மன்னனுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் பற்றி பேசும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பத்திரிகைகளையும் பார்த்துப்பீங்க, என்னது என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் யார் யாரோ, ஆனால் எல்லாம் நம்ம என்ன உறவினர் ஆகிட்டோம்,
எப்படி அப்படின்னா நம்ம 2 பேரும் மணந்ததுனாலதான். அதுல ஒரு கடைசி குரல் வருமுங்க, செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னா என்னன்னா, செம்மண்ல பெய்யக்கூடிய அந்த மழை இருக்கு இல்லையா, மழையானது செம்மண்ல விழுந்துச்சுன்னா அந்த நீரானது என்ன செம்மனா மாறிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைவியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன, என் குடும்பமும் உன் கூட ஒண்ணு சேர்ந்துரும் அப்படிங்கறதான் இந்த குறுந்தொகையினுடைய விஷயம். இந்த குறுந்தொகையில நிறைய செய்திகள் குறிப்பா பாத்தீங்கன்னா தலைவன் தலைவிக்கு இடையிலானது, தலைவனுக்கும் தோழிக்கும் இடையிலானது, தலைவனுடைய நண்பனுக்கும் தோழிக்கும் இடையிலான நிறைய இருக்கும். ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும். சரியா? ஓகே, நான் கூட சிலதான் ஃபேஸ்புக்ல போட்டிருப்பேன், ஸ்டேட்டஸும் போட்டிருப்பேன். அடுத்து எத்திக்கல் லிட்டரேச்சர். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு. இதுல பாத்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இது மாதிரியான நூல், இதெல்லாம் என்னென்னதான் சொல்லுது அப்படிங்கிறத பாத்துக்கணும். இந்த பர்டிகுலர் லிட்டரேச்சரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க சங்க இலக்கியத்துல மட்டும் முக்கியமான தீமெட்டிக்கா அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த அற இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் தனியா நம்ம பார்ப்போம். மிச்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த நூல் குறிப்பு பிளஸ் அது ஒவ்வொன்றும் வலியுறுத்தும். சரியா? அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து சங்கம் மருவிய கால இலக்கியங்களை பார்க்கணும்.